கைஸ் ஆஸ்மோ மொபைல் எஸ்சி அதான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன். அன்பாக்சிங் பண்ணுவோம். பிடிக்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் திறக்குன்னு தெரியலையே. இது இல்லை, இங்கே இருக்குது. இந்த இருக்குது. ஓகே, பாக்ஸ் நல்லா திக்காக இருக்கானா. ஸோ இது வந்து பவுச் மாதிரி ஏதோ இருக்குது. அதை நம்ம அப்புறம் வருவோம் அது என்னன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிம்பிள் கவருக்குள்ளே இருக்குது. பொறுமையாக பிரிப்போம். இது நல்லா வெயிட்டாக இருக்குப்பாண்ணா. எங்களால் அது பிரிக்க முடியல. ஓகே, வாவ், இங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல. நல்லா வெயிட்டு, செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் கூட நினச்சேன் தக்கையாக இருக்கும். இது வந்து கிம்பிள். ஸோ அந்த ஹோல்ட் பண்ணுவோம்ல, இது மேக்னெட்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மேக்னெட்டிக் ஹோல்டரு. இது என்னது, அந்த ட்ரைபாட். ஓகேவா, நிற்க வச்சு எடுப்போமே, தனியாக வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. நீ வரேன், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஒரு யூஎஸ்பி கேபிள், சி டைப்பு, A to C. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம்னா பவுச் ஒன்று இருக்குது. பவுச்சு இது ரெண்டு என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. யூசர் மேனுவல் இருக்குது, எப்படி ஒர்க் இது பண்ணுறதுன்னு. இது என்னது, இது வந்து வாரண்டி பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஏதோ ஒரு புக்கு மாதிரி இருக்குது. ஐ திங்க் பில்லு மாதிரி ஏதோ இருக்குது. யூஸ்வல் இது வந்து ஜெல்லு, சிலிக்கான் ஜெல்லு. கவருமே வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல. இங்கே எடுத்துகிட்டு போகலாம். நல்லா தான் இருக்குது, திக்காக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னது, இது ஏதோ என்னது, இது ஸ்டிக்கர். இது ஸ்டிக்கருங்க, ஸ்டிக்கர் தானே? ஆமாம், ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் ஆனால் எங்கே ஒட்டிக்கிறது? சரி, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா. சரி, அப்படியே வரமாப்போம். கிம்பல் எடுப்போம். ஐயோ, எப்படி கைஸ், அந்த அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து ஆப் வந்து இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து இந்த என் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதே இதில் கனெக்ட் பண்ணனால என்னால் இது பண்ண முடியல. இப்போ நம்ம கிம்பிள்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் கிம்பிள் வந்து எப்படி அழகாக ரொட்டேட் ஆகுதுன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு எல்லாமே ஒரு அழகாக திரும்புது பாருங்களேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இருங்க பேக் கேமரா ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கிம்பிளில் தான் நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே செம கூலாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து லைவாக நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ரேட் பண்ணுறதை. பட் ஆனால் என்னால் முடியல. ஆக்சுவலாக இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாமே நம்ம வந்து இதில் தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். இது போல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம இனிமேல் வீடியோ போடுவோம். ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த ட்ரிப்பு இதெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சோலோ ட்ரிப் போனால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஆட்டுறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கழுத்து, கோழி கழுத்து வந்து ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்க. ஸ்டெபிலிட்டி இதில் நிறைய மோட் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும் போல். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போ நான் கேமரா பார்த்து பேசாமல் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அது அப்படி புதுசாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இருங்க வரேன், மேலே காட்டுமா, மேலே சைடில், கீழே, சைடில். ஸோ இப்படி தான் இருக்குது. எனக்கு கேமரா பார்த்து பேச வரல, இங்கே பார்த்து தான் பேச வருது. ஏன்னா நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்ல இங்கே. ஸோ எனக்கு வந்து
நான் இப்போ ஆக்சுவல் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கிம்பிள் ரொட்டேட் பண்ணி எனக்கு வந்துட்டு மேலே வந்து ஓரளவு ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 7500 கிட்ட வந்துச்சு. ஒர்த்து தான். நீங்கள் வந்து ஒரு சோலோ விளாகர் சோலோ ட்ரிப் போகிறதா இருந்தாக்க உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அந்த மாதிரி வீடியோகிராஃபி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது, சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு. இருங்க வரேன், லாங்கில் வச்சு காமிக்கிறேன். இல்லை இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் இருக்குன்னாங்க, அது எப்படின்னு தெரியல, மேனுவல் படித்து பார்த்தா தெரியும். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். முதல்ல நம்ம கற்றுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? அது வரைக்கும் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ஐயோ, இது எப்படி ஆஃப் பண்ணுறது இல்லையே, இப்படி தான்.